ஈரம் படத்தில் தண்ணீர் மூலமாக வித்தியாசமான பேயை கட்டியிருப்பார் இயக்குனர் அறிவழகன். இந்த படத்தில் சப்தம் மூலமாக பேய் வருவதாக காட்டியிருக்காரு. இந்த படம் வந்து ஈரம் படத்தோட 2ஆம் பாகம் இல்லை, ஒரு ஹாரர் படம். டெம்ப்ளேட்டான சில விஷயங்கள் அப்படியே இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த படத்தில் காட்டியிருந்தாலும் அதை தாண்டி சப்தம் என்ற ஒரு வித்தியாசமான கான்செப்டை வச்சு எடுத்திருக்காரு இயக்குனர். வழக்கமான பேய் படமாக இருந்தாலும் ஒரு கான்செப்டை கையில் எடுத்து அதற்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷனை தன்னுடைய ஆராய்ச்சி மூலயமா கதையில் ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு இயக்குனர். ஹாரர் படம்னாலே உடனே ஆதியை கூப்பிடுங்கன்ற சொல்கிற அளவுக்கு பேய் படத்துக்கு ஏற்ற முகபாவங்களை கச்சிதமாக கொடுத்துருப்பாரு. கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக நடிச்சிருப்பார். அதுபோல் ஹீரோயினாக லக்ஷ்மி மேனனும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் லைலாவும் இந்த படத்தில் நல்லா கலக்கியிருப்பாங்க. ரெடின் கிங்ஸ்லி காமெடி பெருசாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரில, ஒர்க் அவுட் ஆகலைன்னு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர், விவேக் பிரசன்னா, அபிநயா அவங்கெல்லாம் ஒரு சில காட்சியில் வந்துட்டு போகிறாங்க. பேய் படம்னாலே இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த படமே சப்தங்கிறதான் படமே. ஸோ பேய்க்கு இசையமைப்பாளர் தமன் வந்து பெரிய மெனக்கெட்டில் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து தேட்டரில் பார்க்கவங்க ரொம்பவே மெய்சில் இருக்க வச்சுருக்கு, அந்தளவுக்கு இருக்குது. அருண் பத்மநாதன் ஒளிப்பதிவும் இந்த காட்சியில் வந்து பளிச்சிட வைக்குது. ஹாரர் படத்துக்கு தேவையான ஃபோட்டோகிராஃபிகளை அழகாக கொடுத்துருக்காரு. ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, பேய் படம்னாலே பார்த்து சலிச்சு போன மக்களுக்கு வந்து புது அனுபவத்தை கொடுத்துருக்காரு. சப்தம் மூலமாக பேயை கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும், அதே நேரத்தில் பேய் படம்னாலே லாஜிக் தேவையில்லைங்கிறது போல் பல காட்சியெல்லாம் மேஜிக்காகவே இருந்துருந்துச்சு. அது ஒரு மைனஸாக இருக்குது. அதே போல் என்னதான் இயக்குனர் ஆராய்ச்சி செஞ்சு சப்தம் மூலமாக பேய் வரதை கண்டுபிடிச்சாலும், வழக்கமாக பழிவாங்கிற பேயை பார்த்து பழகிய ரசிகர்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் சப்தம் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. 5க்கு 3 கொடுக்கலாம் என்னோடய ரிவ்யூ படி. நீங்களும் தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.